பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 38, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது சூரிய தியானத்தை பற்றி ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். அதை மீண்டும் தொடர்ந்து கூற இருக்கின்றேன். சூரிய தியானம் என்பது நம்ம உடலில் சுத்த உஷ்ணத்தை தக்க வைத்துக் கொள்வதே சூரிய தியானம். இது ஆரம்ப படிநிலை தான். இதுக்கப்புறம்தான் போக போக பெரிய நிலைக்கு போக முடியும். அதாவது ஆரம்ப படிநிலை அப்படிங்கும்போது சில அறிகுறிகள் உடலில் தென்படுமே ஒழிய அதுவே முழுமை அல்ல. ஆகவே அதை தக்க வைக்க பல ஆண்டுகள் நாம் நம்ம உடலுக்கு தேவையான கல்வி அறிவுகளை தர வேண்டியிருக்கும். அதுக்கான உணவுகளை எல்லாம் வாங்கி உண்ண வேண்டியிருக்கும். வெறுமனே பட்டினி கடந்து உடல் உஷ்ணத்தை விரயம் பண்ணுவது தவறான விஷயமாகும். தகுந்த ஆசிரியர் இல்லாமல் சரியான சத்தான ஆகாரங்களை எல்லாம் கடைபிடிக்காமல் பட்டினி கிடந்து உடலை வருத்தி சூரிய தியானம் என்று போய் உட்காருவது இல்லை பழகுவது இதெல்லாம் தவறான வழிகாட்டுதல் ஆகும். ஆகவே அதையெல்லாம் நம்பாமல் நல்ல சத்தான ஆகாரங்கள் படிப்படியாக கடைபிடித்து மேலே வர வேண்டும். எடுத்த உடனே யாருக்கும் எதுவும் அவ்வளவு எளிதாக கிடைப்பது அல்ல. எல்லாருமே சிரமப்பட வேண்டிதான் இருக்கும். எதுவுமே ஈஸியாக கிடைக்காது என்பது எல்லாரும் அறிந்ததுதான். ஆகவே உடலானது சிறு வயது முதல் செல்ல பிள்ளையாக பழக்கப்படுத்தி வைத்திருந்திருப்போம். அந்த செல்ல குழந்தையை சில விதிமுறைகளை கொடுத்து ஒழுங்குமுறை செய்து அதை சரிவர சில பழக்க வழக்கங்களை அந்த உடலுக்கு கற்றுக் கொடுத்து அவரவர் உடலை அவரவர் தான் நல்ல பழக்கங்களை தந்து ஒழுக்கங்களை தந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து யாருமே உதவ மாட்டார்கள். ஆகவே தன்னுடைய உடலுக்கு என்ன தேவை, என்ன கடைபிடிக்கும், காலையிலிருந்து இரவு வரை நமக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான உணவு தேவை, இவைகளெல்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்காமல் எடுத்த உடனே கோயிலுக்கு சுற்றுவது, ஊர் ஊராக சுற்றுவது, இதெல்லாம் முழுமை அடைந்த பிறகு எங்கு சென்றாலும் போயிட்டு வர தெரியும். அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போக வேண்டுமென்றால் எப்படி இது ரசீது வாங்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஊருக்கு போக வேண்டியதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்க வேண்டும். பயணச்சீட்டு வாங்கணும், அப்புறம் பயணத்துக்கு போறதுக்கு ஒப்புதலும் வாங்கணும். அதே போல் எந்த இடத்தில் இறங்கணும், எந்த இடத்தில் ஏறணும், எவ்வளவு நேரம் பயணம், இதெல்லாம் எவ்வளவோ இருக்கு. அதே போலதான் உடலுக்கும் சில விதிமுறைகள் இருக்கு. எடுத்த உடனே பெரிய வாகனத்தை ஓட்ட முடியாது. முதல்ல மிதிவண்டி, அதன் பிறகு 3 சக்கர வாகனம், அதன் பிறகு 4 சக்கர வாகனம் என்ற இயக்க தெரிய வேண்டும். எடுத்த உடனே நான் பெரிய வாகனத்தை ஓட்டுவேன் என்பது மிகுந்த பாதுகாப்பற்ற ஒரு செயலாகும். ஆகவே தகுந்த ஆசிரியரை வைத்துக்கொண்டு சிறுக சிறுக பழகுவதுதான் ஒத்து வரும் உடலுக்கு. அதுதான் முன்னோர்களும் வகுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நல்ல தேன் சாப்பிடலாம். ஆரம்ப காலகட்டத்தில் தேன் மருந்துக்காக பயன்படும். அப்புறம் நிறைய கீரை வகைகள், பழ வகைகள், பழச்சாறுகள், அப்புறம் இன்னும் நிறைய உலர்ந்த பழங்கள், உலர்ந்த விதைகள், இது மாதிரி நிறைய இருக்கு. வாழை மரத்திலிருந்து வரக்கூடிய பூ, தண்டு, இதெல்லாம் ஒவ்வொரு வாழை மரமும் ஒவ்வொரு விதமான தன்மையை கொண்டது. அது பார்த்து எந்த வாழை மரத்துலேருந்து எந்த பகுதி சாப்பிடணும்னு அறிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா வாழை மரத்திலிருந்து வரதெல்லாம் பொத்தாம் பொதுவாக எடுத்து பயன்படுத்த முடியாது. அதே போல் நல்ல அந்த
கண்டங்கத்திரி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய எல்லாம் எடுத்து சாப்பிடலாம். அதெல்லாம் எப்படி சாப்பிடணும், நல்ல ஆசிரியரை அணுகி அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவசரப்பட்டு எந்த ஒரு செயலும் செய்யாமல் ஆசிரியருடைய பக்கத்துணையை வைத்துக்கொண்டு நல்ல சத்தான ஆகாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சரிசி சாதம் மட்டும்தான், கஞ்சி வடித்த பச்சரிசி சாதம் மட்டும்தான் இறை வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு உதவக்கூடும். புழுங்கல் அரிசி சரி வராது. ஆகவே பச்சரிசி தான் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.